கிபி 11ஆம் நூற்றாண்டில் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் கேசவ பெருமாள் பூமி பிராட்டியாருக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீ ராமானுஜர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாய்மாமனால் வளர்க்கப்பட்டார். முறைப்படி சைவ பெரியவரான யாதவ் பிரகாஷரிடம் சென்று வேதங்களை கற்றுத் தேர்ந்தார். வைஷ்ணவத்தின் மேல் துவேஷம் இருந்த யாதவ் பிரகாஷர் வேதத்திற்கு விபரீதமான அர்த்தங்களை ராமானுஜருக்கு சொல்லத் தொடங்கினார். குரு என்றும் பார்க்காமல் தன் மனதில் பட்ட கருத்துக்களை ராமானுஜர் குருவுக்கு எதிராக வெளிப்படுத்தினார். இதை கேட்டுக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ராமானுஜர் சொல்வது சரியாகவே பட்டது. மற்ற மாணவர்களும் ராமானுஜரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு குருவின் கருத்துக்களை நிராகரிக்க தொடங்கினார்கள். யாதவ் பிரகாஷர் தான் சொல்வதுதான் சரி, அதைத்தான் சீடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் திடமாக இருந்தார். ராமானுஜரை இடையாழ்வார் என்று அழைப்பது வழக்கம். இடையாழ்வாருக்கும் குருவுக்கும் அடிக்கடி தர்க்கம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ராமானுஜர் குருவுக்கு மங்கள ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். ஒரு உபனிஷத் வாக்கியத்திற்கு விபரீதமான பொருளை சொல்லிக் கொண்டிருந்தார் குரு. கேட்ட ராமானுஜருக்கு கோபமும் சங்கடமும் வரவே கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டத் தொடங்கியது. கண்ணீரின் சூடை வைத்து குரு ராமானுஜருக்கு கண்டிப்பாக அவரின் மேல் கோபம் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படியாவது ராமானுஜரை தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவு செய்தார். எல்லா சீடர்களிடமும் சென்று நாம் கங்கா யாத்திரை சென்று கங்கை நதியில் நீராடி வரலாம் வாருங்கள் என்று திட்டமிட்டார். நீராடும் சமயத்தில் ஆழமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று ராமானுஜரை அப்படியே நீரில் அமிழ்த்தி விடலாம் என்பதுதான் அவரின் எண்ணமாக இருந்தது. குருவின் சூழ்ச்சி நெருங்கிய சீடர்களுக்கு தெரிய வந்தது. ராமானுஜரின் தம்பி உறவில் இருந்த ஒருவர் குருவின் சூழ்ச்சியை ராமானுஜருக்கு சொன்னார். சூழ்ச்சி செய்து வைத்திருந்த குருவின் சீடர் அன்றைய தினம் கங்கா யாத்திரைக்கு வரவில்லை. யாதவ பிரகாஷருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கங்கா யாத்திரையை உடனடியாக நிறுத்திவிட்டால் சந்தேகம் வந்துவிடும். கங்கா யாத்திரை சென்று விடலாம் என முடிவு செய்தார். இடையாழ்வார் வனத்தில் தனியாக மாட்டிக்கொண்டார். உணவு இல்லை, உடை இல்லை, ஒன்றுமில்லை. பெருமாளை நோக்கி வேண்டுதல் செய்தார். பெருமாளும் பிராட்டியும் மாறு வேடம் தரித்து வேடனாகவும் வேடுவத்தியாகவும் அந்த இடத்திற்கு வந்து ராமானுஜருக்கு தரிசனம் கொடுத்தார்கள். அவர்கள் முன்னடந்து செல்ல ராமானுஜரும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்து சென்றார். சரியான இடத்தை அடைந்தவுடன் பிராட்டியா ராமானுஜரை பார்த்து குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டாள். அவரும் தண்ணீர் எடுக்க சென்றார். அந்த சமயத்தில் இருவரும் மாய்ந்து விட்டார்கள். தண்ணீர் கொண்டு வந்த ராமானுஜர் சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் கண்ணுக்கு படவில்லை. மலைக்கு மேல் தேவராஜ சுவாமி கோவிலின் சிகரம் தெரிந்தது. அவ்விடம் சென்று அங்கிருந்த பயணிகளிடம் இது எந்த ஊர் என்று கேட்டு தெரிந்து கொண்டார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, வந்தது அன்னையும் அப்பனும் தன்னை காப்பாற்றுவதற்காக கானகத்தில் தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள் என்று. மனமுடைந்த ராமானுஜர் பிரம்மச்சாரிய ஆசிரமத்தை விட்டு விலகி சம்சார ஆசிரமத்தில் புகுந்தார். அந்த சமயத்தில் ராமானுஜரின் முப்பாட்டன் ஸ்ரீரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் உலக வாழ்க்கை முடிவதை உணர்ந்து உடனடியாக சென்று அறிவும் திறமையும் நிறைந்த ராமானுஜரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பெரிய நம்பியும் ராமானுஜரை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். இருவரும் ஸ்ரீரங்கம் வந்து சேரும் சமயத்தில் ஆளவந்தார் இறந்து விட்டார். அவர் செய்ய முடியாமல் விட்டுச் சென்ற விஷயங்களை தான் செய்வதாக வாக்குறுதி அளித்தார் ராமானுஜர். நாட்கள் பல கடந்தன. ராமானுஜர் பெரிய நம்பியிடம் சென்று சில உபதேசங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். பெரிய நம்பியை ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தது. அதனால் அவரிடம் சென்று நீங்கள் குடும்பத்துடன் வந்து என் வீட்டில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பெரிய நம்பியும் வேண்டுதலை ஏற்று அங்கே குடும்பத்துடன் சென்று தங்கினார். பெரிய நம்பியின் மனைவிக்கும் ராமானுஜரின் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தது. வர்ண அடிப்படையில் ராமானுஜரின் மனைவிக்கும் மற்றவர்களுக்கும் பல சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நம்பியின் மனைவிக்கும் ராமானுஜரின் மனைவிக்கும் வாக்குவாதம் மூத்தது. இறுதியில் செய்வதறியாது தவித்த நம்பி தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வேறு இடம் சென்று விட்டார். வீட்டுக்கு வந்த ராமானுஜருக்கு அதிர்ச்சி. பின்னாட்களில் தான் தெரிய வந்தது இதற்கு காரணம் ராமானுஜரின் மனைவி என்பது. இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருப்பதை விட துறவரம் ஏற்பதே நல்லது என்று முடிவெடுத்த ராமானுஜர் மன அமைதியை தேடி அலைந்தார். அப்படியே அவருக்கும் ஒரு வாய்ப்பு கைகூடி வந்தது. ஒரு நாள் மனைவி தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி சந்நியாசத்தை வாங்கினார் ராமானுஜர். நாடெங்கும் சுற்றித் திரிந்து பிக்ஷை வாங்கி சாப்பிட்டார். அவர் புகழ் நாடெங்கு பரவியது. பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் கூட
ராமானுஜரின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் வணங்கிய விஷ்ணு பகவானையும் ஏற்றுக்கொண்டார்கள். குரு யாதவ பிரகாஷர் கங்கை நீராடிவிட்டு வந்தார். வந்தவுடன் தன் மாணவன் ராமானுஜரின் புகழ் நாடெங்கும் பரவி இருந்ததை கண்டார். ஓடிச் சென்று அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார். ஷமையுடன் அவரை மன்னித்தார் ராமானுஜர். பல வாக்குவாதங்களுக்கு பிறகு அவரும் வைஷ்ணவ நெறியை பின்பற்றத் தொடங்கினார். ராமானுஜரின் சித்தியின் மகன் கோவிந்த பட்டர் கங்கையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து ஸ்ரீகாலத்தி என்ற ஊரில் சிவபூஜை செய்து வந்தார். அவரிடமும் பேசி புரிய வைத்து அவரும் வைஷ்ணவரானார். இப்படி பலரும் வைஷ்ணவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தெய்வ கடாட்சம் நிறைந்த ராமானுஜரின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் இருந்ததுதான் இதற்கு காரணம். சாஸ்திரங்களிலிருந்து ஆதாரங்களை அவரால் காட்ட முடிந்தது. அதனால் மக்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள். பல வீடுகளில் யாராலும் துரத்த முடியாத பேய்களை ராமானுஜர் துரத்தினார். ராமானுஜர் திருவரங்கம் வந்தார். பல நூல்களை கற்றுத் தேர்ந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பியிடமிருந்து சில மந்திரங்களை உபதேசமாக பெற்றார். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நம்பி வாக்குறுதியும் பெற்றார். ஒரு நாள் ராமானுஜர் கோவில் மதிலில் ஏறி நின்று அந்த மந்திரத்தையும் அதன் பொருளையும் ஊரறிய சொன்னார். பலருக்கு மோட்சமடைய இந்த மந்திரம் உதவும் என்பதுதான் காரணம். நம்பிக்கு கோபம் வந்தது. உறுதிமொழியை காப்பாற்றவில்லை என்பதால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்று சபித்தார். மந்திரத்தை கேட்ட அத்தனை பேரும் மோட்சம் சென்று நான் ஒருவன் மட்டும் நரகம் சென்றால் பரவாயில்லை என்று சொல்லி சாபத்தை ஏற்றுக்கொண்டார். கேட்ட நம்பிக்கை பகீரென்றாயிற்று. தன் தவறை உணர்ந்து மனமகிழ்ச்சியுடன் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆழவந்தாருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி முதலில் பிரம்மசூத்திரத்தின் உரையை எழுதினார். அதை ஸ்ரீபாஷ்யம் என்று அழைத்தார்கள். நல்லது செய்யும் போது பொதுவாக எதிர்ப்பு வருவது இயல்புதானே. அவ்விதமாய் இவருக்கும் எதிர்ப்பு வந்தது. இவர் மதத்தை பரப்புரை செய்கிறார் என்று பலரும் மன்னனிடம் சென்று சொன்னார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்தார்கள். அரசன் சைவ சமயத்தை பின்பற்றியவன் என்றாலும் அவனுக்கு வைஷ்ணவ சமயத்தின் மேல் எந்தவித கோபமும் இருக்கவில்லை. இவர்களின் தூண்டுதலால் அவனும் மனம் மாறிவிட்டான். சிவபெருமானை தவிர வேறு ஒரு கடவுளே இல்லை என்று ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி நாடெங்கும் பரவச் செய்து மக்களிடம் கையெழுத்திட பணித்தான். ஒப்புக்கொள்ளாத மக்களை பயங்கரமாக தண்டித்தான். ராமானுஜரை கொண்டு வர ஆள் அனுப்பி வைத்தான். இந்த செய்தி ராமானுஜரின் முக்கிய சீடனான கூரத்தாழ்வாரின் செவிக்கு வந்தது. ஐயோ, தன் குருவை பிடித்தால் அவர் செய்ய நினைத்ததை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால் அவர் ஆடைகளை வாங்கி தரித்துக் கொண்டு அவரை போல் வேடமிட்டு நம்பியுடன் அரசவைக்கு சென்றார். அதற்குள் ராமானுஜர் மாறு வேடம் பூண்டு அங்கிருந்து தப்பி மைசூருக்கு சென்று விட்டார். அங்கு சென்று பல வைணவ ஆலயங்களை எழுப்பினார். நாடெங்கும் சென்று ஸ்ரீபாஷ்யத்தை அரங்கேற்றம் செய்தார். முற்காலத்து அரசர்கள் திருடிச் சென்று தங்கள் வசம் வைத்திருந்த விஷ்ணு சிலைகளை கைப்பற்றி கோவில்களில் பிரதிஷ்டை செய்தார். கூரத்தாழ்வாரும் நம்பியும் அரசவைக்கு சென்று விட்டார்கள். அரசனும் அவரை ராமானுஜர் என்று நம்பி ஓலைச்சுவடியை எடுத்து அவர் கையில் கொடுத்து கையெழுத்திட பணித்தார். அதே ஓலைச்சுவடியில் சிவனுக்கு மேல் வேறொரு தெய்வம் உண்டு என்று எழுதி அரசனையும் அவையோரையும் அவமரியாதை செய்தார்கள். அரசனுக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது. இவன் கண்களை பிடுங்கி விடுங்கள் என்று ஆணையிட்டான். பாவியாகிய உன்னை பார்த்த கண்களால் இனி நான் யாரையும் பார்க்க மாட்டேன் என்று அவர்கள் பிடுங்குவதற்கு முன் கூரத்தாழ்வாரே தன் கண்களை பிடுங்கி போட்டுவிட்டு ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். அவரிட்ட சாபத்தால் அரசனும் மரித்து போனான். அவன் மகன் அடுத்த அரசனானான். தந்தையின் தவறை உணர்ந்து பல புண்ணிய தலங்களுக்கும் சென்று பரிகாரம் செய்தான். ராமானுஜர் வைணவ சமயத்தை வளர்த்தெடுக்க பல தயாரிப்புகளை செய்து வைத்துவிட்டு 120 வயதில் இயற்கை எய்தினார். தான் ஒருவன் மட்டும் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, பல கோடி மக்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீதேறி உறக்கச் சொன்ன மகான்தான் ஸ்ரீ ராமானுஜர். அவர் அவதரித்த தினம்தான் ராமானுஜர் ஜெயந்தி. ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்திய மகான்தான் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பல பக்தர்களும் அவரை சென்று தரிசனம் செய்து வருகிறார்கள். அவர் பூத உடலுக்கு குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூர தைலத்தை பூசி வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜருக்கு முதல் வழிபாடு செய்த பிறகுதான் ரங்கநாதர்
ரங்கநாதருக்கு வழிபாடு செய்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட மக்களை ஆலயத்திற்குள் நுழைய வைத்து புரட்சி செய்த துறவிதான் ராமானுஜர். குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார். இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜரையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் வழிபட்டால் அளவற்ற நன்மைகள் கைகூடி வரும். ஆதிசேஷனின் அம்சம்தான் ஸ்ரீ ராமானுஜர். அவரை வணங்கினால் ராகுவினால் ஏற்படும் மாங்கல்ய தோஷமும் புத்திரவாக்கிய தோஷமும் கேதுவினால் ஏற்படும் வாதக் கோளாறுகளும் காலசர்ப்ப தோஷமும் நீங்கிவிடும். சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிரை நாளில் அவதரித்தார் ராமானுஜர். இன்றும் ஸ்ரீரங்கத்தில் யோக நிஷ்டையில் அமர்ந்தவாறு வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் ஜெயந்தியாகிய இன்று ஸ்ரீ ராமானுஜரை வணங்கி அவரின் அருளாசி பெற்று வாருங்கள்.